பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் எதிர் ஆவிக்குரிய தலங்களின் செயல்பாடுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது எதிர் ஆவிக்குரிய தலங்கள், அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தலமும் சாத்தானுடைய ஆவிக்குரிய தலமும் எதிர் ஆவிக்குரிய தலங்களாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய தலங்கள் இரண்டும் எப்படி வேலை செய்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தலம் எப்பொழுதும் நமக்கு நன்மையான காரியங்களையே நமக்கு செய்து கொண்டு வரும். அதே வேளையில் சாத்தானுடைய ஆவிக்குரிய தலம் எப்பொழுதும் நமக்கு தீமையவே கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அது இரண்டும் எவ்வாறு இந்த ஆதியாகமம் புத்தகத்திலே செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அதுவும் விசேஷமாக ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அது எப்படியெல்லாம் செயல்பட்டது என்பதை நாம் அலசி பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவனுடைய ஆவிக்குரிய தலத்திலே இருப்பது யார் என்று பார்ப்போமானால், ஈசாக்கு தேவனுடைய ஆவிக்குரிய தலத்திலே இருக்கிற மனுஷனாக இருக்கிறான். அந்த தேவனுடைய ஆவிக்குரிய தலத்திலே அவன் இருக்கிறபடியினாலே தேவன் அவனோடு கூட இடைபடுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அதாவது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார், எகிப்துக்கு போகாதே. அவன் எகிப்துக்கு போகிற அந்த எண்ணத்திலே இருக்கிறான். ஏன்னா அவன் இருக்கக்கூடிய அந்த கேரார் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாகிவிட்டது. ஸோ அந்த பஞ்சத்துக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி அவன் எகிப்துக்கு போக அவன் விரும்பும்போது தேவன் இடைப்பட்டு சொல்லுகிறார், எகிப்துக்கு போகாதே. ஸோ எகிப்துக்கு போகாதே என்று தேவன் சொல்லி இருக்கிறபடினாலே அவன் அதுக்கு கீழ்ப்படிவானே, ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய ஆவிக்குரிய தலம் இப்பொழுது ஈசாக்கோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இதே வேளையில் சாத்தானுடைய ஆவிக்குரிய தலம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், தேவன் ஒன்றை சொல்லும் பொழுது அதற்கு நேர் எதிரான காரியத்தை செய்வதில் அது முனைப்பாய் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிரான காரியத்தை எப்படியாவது நம்மை கொண்டு செய்ய வைக்க வேண்டும் என்பதிலே அது மிகவும் முனைப்பாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தேவன் ஈசாக்கிடத்திலே சொல்லுகிறார், எகிப்துக்கு போகாதே என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:2 எகிப்துக்கு போகாதே என்று சொல்லுகிறார். அப்போது என்ன நடக்கிறது என்று பார்த்தால், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23 நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய சகோதரர்கள் அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது இஸ்மவேலர் அந்த வழியாக வந்தார்கள். அவர்கள் அவனிடத்தில் அவனை விற்று போட்டார்கள். அவன் விற்கப்பட்டதுனால அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அவனை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது தேவன் சொல்கிறாரு, எகிப்துக்கு போகாதே என்று சொல்லி ஈசாக்கை அமர வைத்திருக்கிறார். எகிப்துக்கு போக வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போது எப்படி ஆகலாம், தேவன் சொன்னதற்கு மாறாக ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்று சாத்தானுடைய ஆவிக்குரிய தலம் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் போகலை, ஆனால் அவனுடைய சந்ததியில் வரக்கூடிய யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதை முறியடிப்பதற்கு பிசாசுடைய ஆவிக்குரிய தலம் மிக முனைப்பாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தலம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தை அள்ளித்தரும்.
தேவனுடைய ஆவிக்குரிய தளம் நாம் கீழ்ப்படுகிற ஒவ்வொரு வேளையிலும் ஆசீர்வாதத்தை அள்ளித் தருகிற தளமாக இருக்கிறது. அதாவது தேவன் எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொன்னார், அவன் கேராரிலே தங்கிவிட்டான். இப்போ கேராரில் என்னன்னா பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? விதை விதைக்கிறான். விதை விதைத்ததுக்கு தேவன் 100 மடங்கு பலனை கொடுத்தார், 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தேவனுடைய ஆவிக்குரிய தளம் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களை அபரிமிதமாய், அளவில்லாமல், அதிகப்படியாக ஆசீர்வதிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போது அதே நேரத்தில் அந்த தேவன் இப்படி சொல்லிட்டாரா, ஆசீர்வதிக்கிறாரா, ஒருவன் கீழ்ப்படிந்ததினால் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை முறியடிப்பதற்கு சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் செயல்படுகிறதாக பார்க்கிறோம். எங்கே செயல்படுகிறது என்று சொன்னால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு அவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றுகிறான். அப்படி ஏமாற்றினது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்? ஏமாற்றி அவனுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக, அதே போல் தகப்பனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்? விரட்டப்படுகிறான். அவன் வெளியே ஓடும்படியாக, தகப்பனை தாயை விட்டு வெளியே ஓடும்படியாக அவன் பலவந்தம் பண்ணப்படுகிறான். அப்போது அதனால் எங்கே போகிறான்? மாமனாகிய லாபானிடத்திலே போகிறான். லாபானிடத்தில் போய் அங்கே 7 வருடம் ஒரு பெண்ணுக்காகவும், அடுத்து ஒரு 7 வருஷம் இன்னொரு பெண்ணுக்காகவும் அவன் அங்கே ஊழியம் செய்ய வேண்டியதாயிற்று என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அதாவது லாபான் என்ன செஞ்சானா, அவனை வஞ்சித்து அவன் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். அப்போது சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஏன்னா அவன் செய்த காரியங்கள் அப்படிப்பட்டது, ஏமாற்றினான். அதாவது சகோதரனை வஞ்சித்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்? அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். தகப்பனை வஞ்சித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ இந்த வஞ்சனைகளுடைய தொடர்ச்சி அவன் என்ன தெரியுது? அவன் இப்போ எங்கே இருக்கிற இடம் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம், அவன் மேல் அதிகாரம் கொண்டு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ சாத்தான் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால், கெத்செமனேக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், அவன் வந்து விட்டான், அவனுக்குரியது என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று அவர் அறிக்கை பண்ணுகிறார். அப்போ அவனுக்குரியது என்று சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு காரியம் நம்மிடத்தில் இருந்தாலும் அந்த சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்திற்கு நம் மேல் அதிகாரம் வருகிறது என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இவன் வஞ்சித்து வந்ததுனால இப்போ அவனுடைய மாமனாக இருக்கக்கூடிய லாபான் என்ன செய்கிறான்? அவனை 10 முறை சம்பளத்தை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே வாசம் பண்ணுகிறவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய தளத்தை விட்டு வெளியேறி சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாத குறைவு உண்டாயிருக்கும் என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக உள்ள ஒரு வேறுபாடு, எதிரெதிர் ஆவிக்குரிய தலங்களுடைய செயல்பாட்டில் உள்ள ஒரு வேறுபாட்டை நாம் பார்க்கலாம். அதாவது, போராட்டங்களுக்கு மத்தியிலே ஆசீர்வாதத்தை இந்த தேவனுடைய ஆவிக்குரிய தளம் நமக்கு கொண்டு வருகிறது. சில கஷ்டங்கள் இருக்கலாம், சில பாடுகள் இருக்கலாம், சில வேதனைகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தேவனுடைய ஆவிக்குரிய தளம் என்ன செய்யும்? அந்த தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஈசாக்கு அப்படி தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிற ஒரு மனுஷனாக நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் ஆபிரகாம் வெட்டி தந்த அந்த துறவுகளை எல்லாம் அவன் மீண்டுமாக திறக்கிறான், மீண்டுமாக வெட்டுகிறான். அப்பொழுது தண்ணீர் வருகிறது. அப்போ தண்ணீர் வரக்கூடிய
வரக்கூடிய துறவுகளை இவன் ஓப்பன் பண்ண பெலிஸ்தியரை என்ன செய்கிறாங்க, அவைகளை மூடி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இவன் ஓப்பன் பண்ணுறான், அவங்க மூடி போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு அப்படி செய்யும் பொழுது தான் அங்கே ஒரு வாக்குவாதம் வந்தபடியினாலே ஒரு துறவுக்கு ஏசேக்கு என்றும் இன்னொரு துறவுக்கு சித்னா என்றும் பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் என்ன நடக்குது, இந்த 2 துறவுகள் ஏசேக்கு சித்தனா தாண்டி இவன், அதாவது அவர்களுடைய எல்லையை விட்டு சிறிது விலகி அவன் வந்த பிறகு, அதாவது அவர்களோட வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு செய்து அவர்களை விட்டு தூரமாய் சற்று தூரமாய், அதாவது ஊரை விட்டு வெளியே போகல, அதே கேராருக்கு சற்று வெளியே அவன் வந்து ஒரு துறவை தோண்டின பொழுது அதிலும் நீரூற்று வந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதற்கு அவன் ரெகபோத் என்று பெயரிட்டான். தேவன் நாம் பெருகும்படி, நமக்கு தேசத்தில் பெருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அப்போ தேவனுடைய ஆவிக்குரிய தலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவனுடைய கேரக்டரை ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது, தேவனுடைய கேரக்டரை வெளியே காட்டும் பொழுது ஆசீர்வாதம் அளவில்லாமல் வருகிறது. அவன் தோண்டு நடப்புற தண்ணி வருது, அவங்க அதாவது தண்ணி வருதுன்னு சொல்லி அவங்க எதிரிகள் அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை யூஸ் பண்ணாமல் அதை மூடி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது இவன் ரெகபோத் தோண்டினான், அதிலே தண்ணீரை கண்டான். அப்போது என்ன நடக்கிறது, ஆசீர்வாதம். போராட்டம் இருந்தாலுமே தேவனுடைய தளத்திலே இருக்கக்கூடியவர்கள், தேவன் எப்படி செயல்படுவாரோ அப்படி செயல்படுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் என்று பார்க்கிறோம். ஆனால் சில சமயங்களில் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இது மாறுதலாக இருக்கிறதையும் நான் பார்க்க முடியும். அதாவது ஆசீர்வாதங்களுக்கு மத்தியிலும் என்ன செய்யணும், ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் போராட்டம் ஒரே போராட்டமாக இருக்கும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்க்கிறோம். அதாவது யாக்கோபு சொல்லுகிறான், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று தேவனிடத்திலே அவன் ஜெபிக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க என்ன நடக்குது, அவனுக்கு ஆசீர்வாதம், 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாறிட்டான். ஆசீர்வாதம் அளவில்லாமல் இருக்குது. ஆனால் எந்த தளத்தில் இருக்கிறான் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் சாத்தானுடைய அந்த தளத்திலே அவன் இருக்கிறபடியினாலே அளவில்லாமல் ஆசீர்வாதம், 2 பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அளவில்லாத ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்புறம் ஆடு மாடுகள், சொத்து எல்லாமே இருக்கிறது. இவ்வளவோ இருந்தும் இப்பொழுது ஏசாவுக்கு நான் பயந்து இருக்கிறேன், அவன் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவானோன்னு சொல்லி பயந்து போய் இருக்கிறேன் என்று பயத்துக்கு மத்தியில் அவன் இருக்கிறதாக சொல்லுகிறான். அப்போ ஆசீர்வாதத்துக்கு மத்தியில் ஒரே போராட்டமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய நிலைமை இருக்கிறதாக பார்க்கிறோம். இதுக்கு காரணம் என்ன, 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த தளம் ஆவிக்குரிய தளம் தான். அதாவது ஈசாக்கு எதில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறான். அதே சமயத்தில் யாக்கோபு சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்திலே அவன் இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அதனால தான் போராட்டம், இவ்வளவு 2 பரிவாரம் இருந்தும் அவனுக்கு அந்த போராட்டம் தொடர்கிறதாக பார்க்க முடியும். ஏன்னா அவன் ஆரம்பித்து வைத்த அந்த பிரச்சனை அது முடிவுக்கு வராதபடியினால அந்த போராட்டம் தொடர்கிறதை நாம் பார்க்க முடியும். அது அடுத்ததாக தேவனுடைய ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் சமாதானத்தோடு இருப்பார்கள். அதாவது எந்த அளவுக்கு சமாதானம் சொன்னால் எதிரிகள் கூட என்ன செய்வாங்களாம், அவங்களிடத்திலே வந்து சமாதானம் ஆவார்கள். எதிரிகள் கூட அவர்களிடத்திலே வந்து சமாதானம் ஆவார்கள். இங்கே என்ன நடக்குது, ரெகபோத்தை அவன் துறவை தோண்டின பிறகு கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24 நாம் பார்க்கிறோம். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார்.
அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள், அதிலே தண்ணீரை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்குது, அவன் தேவனுடைய ஆவிக்குரிய தலத்தில் இருக்கிற மனுஷனாக இருக்கிறபடினாலே தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அவர் ஆபிரகாமோடு, அவனுடைய தகப்பன் ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நான் உன்னோடு இருப்பேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதன் நிமித்தம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அபிமெலக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜாவும் அவனுடைய சிநேகிதர்களும், அதாவது கேராருடைய ராஜாவும் அவனுடைய சிநேகிதர்களும், அபிமெலக்கும் அவன் சிநேகிதரும் ஆகிய அகுசாத்தும் 26வது வசனம் சொல்லுகிறது, 26, 26, அதாவது அவன் சேனாதிபதியாகிய பிக்கோலும் 3 பேரும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னான், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தை அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க அதாவது எப்போ தேவனுடைய ஆவிக்குரிய தளத்தில் அவன் ஈசாக்கு இருந்தானோ, அவன் அதை விட்டு தேவன் சொன்னார் எகிப்துக்கு போகாமல் கேராரிலே தங்கியிருன்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்படியே அவன் இருந்தானோ, அதன் நிமித்தமாக அவன் இந்த ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறான், தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறான். அப்படி இருக்கிறபடினாலே ஆசீர்வாதம் வந்தது. அவன் தோன்றின துறவுலெல்லாம் தண்ணி வந்துச்சு, ரெகோபோத் அவனுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு மேலே இப்போ அவன் தங்கியிருக்கிற இடத்துல ஒரு துறவையும் இது பண்ணுறான், அதுலேயும் தண்ணி வருது. அப்போ எதிரிகள், இப்போ அவங்க எதிரிகள் இதுக்கு முன்னாடி ஏசைக்கு சித்தனால் என்ன பண்ணாங்க, துறவை மூடி போட்டார்கள். ஆனால் ரெகோபோத்திலிருந்து அவனுக்கு திறந்த வாசல் வந்தது என்று பார்க்கிறோம். அதை பார்த்த உடனே எதிரிகள் என்ன செய்யறாங்க, இவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வருகிறார்கள். எதிரிகள் சமாதானமாகிறார்கள். சாதாரண மற்றவங்க மட்டும் இல்லை, எதிரிகளும் நம்மோடு கூட சமாதானமாவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இருக்க வேண்டிய தளம் எது சொன்னால், தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆனால் இப்போ சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன என்று சொன்னால், அவங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் அவர்களை விடுவிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். தேவன் விடுவிப்பார். தேவன் அதாவது இங்கே தேவன் உடன்படிக்கை செய்கிறார். உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை செய்கிறார். ஆனால் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறார், அவனோட அவனை மீட்டுக்கொள்ள வருகிறார், அவனோட காப்பாற்ற வருகிறார். அதாவது உதாரணமாக ஆதியாகமம் 31வது அதிகாரம் 29வது வசனம் இப்போ சொல்லுகிற, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று இது சொல்லுகிறது யார் என்று சொன்னால், யாக்கோபுடைய மாமனாகிய லாபான் சொல்லுகிறான். யாக்கோபிடத்தில் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மையே என்று தீமையாய் ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார் என்று நேற்று ராத்திரி என்னோடு கூட சொன்னார். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியினால் நீ புறப்பட்டு போகிறதானா போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இப்போ என்ன நடக்கிறது, லாபானை விட்டு இவன் ஓடி போகிறான். லாபான்கிட்ட கேட்டு போக முடியாது என்று நினைக்கிறான். அவன்கிட்ட சொல்லி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போக முடியாது என்று நினைக்கிறான். ஏன்னா லாபான் அப்படி விடுகிறவனும் அல்ல. ஏன்னா லாபான் அவனை அடிமை போல வைத்திருக்கிறான். அப்போ அப்படி வைத்திருக்கா அவனுக்கு தெரியாமல் திருட்டளவாய் ஓடி போகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி ஓடும் பொழுது அவன் துரத்தி கொண்டு வருகிறான். எந்த அளவுக்கு துரத்தி கொண்டு வருகிறான், தேவன் இடைப்பட்டு நீ அவனோடு கூட அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு நீ நன்மையே அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று தேவன் இடைப்பட்டதுனால யாக்கோபை தப்பினான் என்று பார்க்கிறோம். இல்லாட்டா என்ன செஞ்சிருப்பான், அவன் யாக்கோபை கொன்று போட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளை, அதாவது லேயாலையும் ராகேலையும் அவன் பிள்ளைகள் மற்ற எல்லாரையுமே சொத்து எல்லாத்தையுமே திரும்ப அவன் கொண்டு போய் விடக்கூடிய அளவிற்கு அவன் கொடூரமான மனிதனாக அவன் இருந்திருக்கிறான். அப்போ தீய ஆவியுடைய தளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் தேவன் இடைப்பட்டால் ஒழிய காக்கப்படுவது மிக கஷ்டமான காரியம் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த எதிரெதிர் ஆவிக்குரிய தளங்களுடைய செயல்பாட்டை குறித்து நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். தேவன்
நம்மை சந்திக்கும் முன் இந்த ஆவி தளமானது நம்மை சந்திக்கும். தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய நபர்களை தேவன் நம்மை சந்தித்து பேசுவதற்கு முன்னாலே அந்த ஆவிக்குரிய தளமானது நம்மை சந்தித்து நம்மை ஆறுதல் படுத்தும் அல்லது நம்மோடு கூட இடைபடும் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 32 அதிகாரம் 1-2. அதாவது இப்பொழுது யாக்கோபு இப்பொழுது தேவனை சந்திக்கிறான். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அவன் தேவனோடு கூட தேவன் அவனோடு கூட மற்போர் செய்து அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அவன் தேவனை சந்திக்கிறான். அப்போ தேவனை சந்திக்கிற அந்த வேளையில் 32 அதிகாரம் 1 அதிகாரம் சொல்லுகிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மகனாயும் என பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ அதாவது தேவனை சந்திச்சிட்டீங்கன்னு சொன்னால், தேவனை சந்திப்பதற்கு முன் அல்லது சந்தித்த பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த தளத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது என்ன நடக்கிறது? அவனை தேவதூதர்கள் சந்தித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மகனாயும் என்று பெயரிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவிக்குரிய தலத்திலே பிரசன்னமாய் இருக்கக்கூடியவர்களை தேவ தூதர்கள் சந்திப்பார்கள், தேவ மனிதர்கள் சந்திப்பார்கள். அப்போ நம்ம தேவனுடைய தலத்தில் இருக்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாம் அறியாமல் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே போல இப்பொழுது சாத்தானுடைய ஆவிக்குரிய தலத்தில் என்ன நடக்கிறது என்றால், இது தேவன் சந்தித்த நபர்களை விட்டு இந்த ஆவிக்குரிய தலம் விலகி போகிறதாக இருக்கிறது. தேவன் சந்தித்த நபர்களை விட்டு இந்த ஆவிக்குரிய தளம் விலகி போகிறதாக இருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 33 அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருத்தவங்களை சந்திச்சிட்டாங்கன்னா சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் அதற்கு மேலே அவங்க மேலே எந்த அதிகாரத்தையும் எடுக்கிறது இல்லை என்பதை பார்க்கிறோம். அப்போ சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்தில் இருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் நம்ம எங்கே ஷிஃப்ட் ஆகணும்னா தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திற்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும், நம்ம மாறணும், நம்ம தேவனை சந்திக்க வேண்டும். தேவனை சந்திக்கும் பொழுது தேவ தூதர்கள் நம்மை சந்திப்பார்கள். அவங்க நம்ம சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் சாத்தானுடைய தூதர்கள் நம்மை சந்திக்க மாட்டார்கள். அதாவது இங்கே யாக்கோபை விட்டு அவன் வந்த வழியே திரும்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஏசாவை குறித்து அவன் பயந்து போயிருந்தானோ, யாக்கோபு இந்த ஏசா எல்லாத்தையும் கொன்று போடுவான் என்று பயந்து போய் இருக்கும் வேளையிலே தேவனை சந்தித்தான். அப்படி தேவனை சந்தித்தபடினாலே அடுத்தவதாக ஏசாவை அவன் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவன் 33 அதிகாரம் ஆதியாகமம் 33 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரர்கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். இருவரும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது எப்போ தேவனை சந்திக்கிறானோ, தேவனுடைய தளத்துக்கு அவன் பிரவேசிக்கிறானோ, அப்பொழுது அவனை பின்தொடர்ந்து வந்த அந்த சாத்தானுடைய தளத்திற்கு அவன் மேலே அதிகாரம் விட்டு போய்விட்டதை பார்க்கிறோம். அதனால தான் ஏசா சொல்லுகிறான், நான் உங்க கூட வரட்டுமான்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், இல்லை நான் வரல அப்படின்னு சொன்ன உடனே அவன் திரும்பவும் வந்த வழியே திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த தீயாவியுடைய தளம் நம்ம எதனால் பின்தொடர்கிறது, ஏன் தொடர்கிறது, எப்படி தொடர்கிறது என்பதை குறித்து நாம் தனியாக தியானிக்க போகிறோம். முதலாவதாக இப்போ இந்த ரெண்டு கம்பேரிசன் உங்களுக்கு காமிச்சேன். தேவனுடைய ஆவிக்குரிய தளம் எப்படி செயல்படுகிறது, சாத்தானுடைய ஆவிக்குரிய தளம் எப்படி செயல்படுகிறது, அதில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஹெல்ப், தேவனுடைய ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் உதவிகள் வருகிறது, சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன குறைவுகள் வருகிறது என்பதை நான் கோடிட்டு காமித்தேன். இப்போ தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறதாக நான்
எடுத்து காட்டின நபர் யாக்கோபு என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஈசாக்கு தேவனுடைய ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிற மனுஷனாகவும், யாக்கோபு சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிற மனுஷனாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருந்தேன். இப்போ அதை குறித்து இன்னும் சிறிது விளக்கி சொல்லலாம் என்பதை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது தீயாவிகளுடைய தளம் எப்படி பின்தொடர்கிறது, ஒரு நபரை எப்படி பின்தொடர்கிறது, ஒரு குடும்பத்தை எப்படி பின்தொடர்கிறது, ஒரு சமுதாயத்தை எப்படி பின்தொடர்கிறது என்பதை இந்த காரியங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது முதலாவது காரியம், அந்நிய தெய்வங்களின் சிலைகள் யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ராகேலிடம் இருந்தது. அதாவது இவன் தப்பிச்சு வந்து இது பண்ண ராகேலை மணந்து கொள்ளும் பொழுது ஒன்றும் பெரிதாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் 10 முறை சம்பளம் மாறி கஷ்டப்பட்டு எல்லாம் இரு பரிவாரங்கள் உடையவனாக மாறிட்டான். தேவன் அவனோட கூட இடைப்பட்டார். லாபான்ட்டு வந்து சொல்லிட்டாரு, அவனுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ தேவன் அவனை எப்படியாவது தன்னுடைய ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அதற்கு என்ன தடையாக இருந்ததுன்னு சொன்னால், அவன் கிளம்பி வரும் பொழுது யாரிடத்திலிருந்து, லாபானிடத்திலிருந்து விடுதலையாகி, அதாவது அவன் திருட்டளவாய் ஓடி போகும்படியாக அவன் அங்கேருந்து கிளம்பும் போது தன்னுடைய 2 மனைவியையும் கூப்பிடுகிறான். லேயாலையும் ராகேலையும் கூப்பிட்டு, இப்படி நான் போயிடலாம்னு நினைக்கிறேன், சொந்த ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வரீங்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் உடனடியாக நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அவனோட கூட கிளம்புகிறார்கள். அப்படி கிளம்புகிற வேளையில் ராகேல் என்ன செய்கிறாள், தன் தகப்பன் வைத்திருந்த சுரூபங்களை திருட்டளவாய் எடுத்துக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தகப்பன் எதுக்கு வச்சுட்டு இருந்தான்னு சொன்னாக்கா, ஒரு ஷோகேஸில் வைக்கிறதுக்காக இல்லை. அவன் 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 கும்பிட்டு கொண்டிருந்த தெய்வங்கள், அந்த சிலைகள் அவன் கும்பிட்டு கொண்டிருந்த தெய்வங்கள். அந்த சிலையினால தான் அவனுக்கு ஐஸ்வர்யம் வருது, அந்த சிலையினால தான் அவனுக்கு சுகம் வருது, அந்த சிலையினால தான் அவன் நல்லா இருக்கிறான், அவன் குடும்பம் நல்லா இருக்குது, அவனுக்கு ஆடு குட்டி போடுது, மாடு குட்டி போடுது, அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவன் எல்லாவற்றையும் அந்த சிலைகளின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிற மனுஷனாக இருந்தான். லாபான் அப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவன் எதை வச்சு கும்பிடுகிட்டு இருக்கிறானோ, எதை ஆசீர்வாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறானோ, அந்த சிலைகள் அதாவது அந்நிய தெய்வங்களாக மாறுகிறது. அவன் தேவனை நம்புகிறவன் இல்லை, இப்போ அவன் அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறவனாக மாறி இருக்கிறான். அப்போ அந்த அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ராகேல், சரி இப்போ யாக்கோபு சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவள் அதை விட்டு வந்திருந்தா ஆசீர்வாதம் பின்தொடர்ந்து வந்திருக்கும். ஆனால் அவள் என்ன நினைச்சா, அந்த சிலை தான் ஆசீர்வாதம் சொல்லி அந்த சிலைகளை திருடி கொண்டு அவள் புறப்படுகிறாள் என்று பார்க்கிறோம். அவள் அப்படி திருடிக்கிட்டது யாக்கோபுக்கு கூட தெரியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யாக்கோபுக்கே தெரியாம அந்த சிலைகளை தூக்கி வச்சுக்கிட்டு அவள் கிளம்பி வந்ததுனால கூட இப்போ என்ன வருதுன்னா, தீயாவின் தளம் அவர்களை தொடர்ந்து வருகிறதாக நாம் பார்க்க முடியும். அப்போ எப்பொழுது அந்நிய தெய்வங்களே நாடுகிறவர்களாக இருக்கிற யாரையுமே தீய ஆவிகளுடைய தளங்கள் பின்தொடரும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதனால என்ன, எப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால், இவங்க வந்ததுக்கப்புறம் இப்படி வந்த வேளையில் யாக்கோபு தேவன் சந்திக்கிறார். ஏசாவின் நிமித்தம் ஏசாவுக்கு நிமித்தம் அவன் பயந்து நடுங்கின பொழுது தேவன் அவனை சந்தித்து அவனோடு மற்போர் செய்து அவன் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையிலே அவன் தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திற்கு வரும்படியான ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த சிலைகள் அதை அவனை விட்டு போகலை, அந்த குடும்பத்தை விட்டு போகலை, அவன் பரிவாரத்தை விட்டு போகலை. அது இவளிடத்தில் தான் இருக்கிறது, ராகேலிடத்தில் தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த ஆசீர்வாதம் பின்தொடரவில்லை. தேவனை சந்தித்து பின்னும் கூட அந்த ஆசீர்வாதம் யாக்கோபை தொடரவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்களை வாசிக்கலாம். அதாவது, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குது. யாக்கோபுடைய மகளாக இருக்கக்கூடிய
தீனாள் எனக்கூடிய அந்த பெண் ஊர்க்காரங்களை, அவன் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஊர் சீகேம் என்ற ஊரை சுற்றி பார்க்கும்படியாக அவள் போகிறாள். அப்படி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரபு ஆகிய சீகேம் என்பவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவளை தூக்கி கொண்டு போய் அவளை தீட்டுப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்போது பின் தொடர்ந்து வருகிறது. ஒரு சிலையை தூக்கிட்டு வந்து தகப்பன் வைத்து கொண்டாடி கொண்டிருந்த அந்த சிலையை அவன் தூக்கி கொண்டு வந்த நிமித்தம் ஒரு தீமை தொடர்கிறதை பார்க்கிறோம். அந்த தீமை எப்படி தொடருதுன்னு சொன்னால், குடும்பத்தில் யாரோ ஒருவரை பாதிக்கிறது, யார் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை பாதிக்கிறது. இவள் தகப்பன் வீட்டிலே மட்டும் இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் அவள் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறி ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று போகும் பொழுது தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சும்மா அப்படி போய் பார்ப்போமே என்று சொல்லி போய் பார்க்க புறப்பட்ட அந்த பெண்ணுக்கு அவள் தீட்டுப்படும்படியான காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். அதோடு நிற்கலை, அதோடு கூட அடுத்து இதனுடைய விளைவுகள் தொடர்கிறதையும் பார்க்கிறோம். அப்போ அவள் முதலாவதாக தீனால் தீட்டுப்பட்டால், அதுக்கு அடுத்தவதாக ஒரு நயவஞ்சகமான ஒரு நாடகம் நடக்கிறது. அவள் தீட்டுப்பட்ட தன்னுடைய சகோதரி அவளை தீட்டுப்படுத்தினவர்களை கொன்று போட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் பிறக்கிறதை பார்க்கிறோம். அதை எப்படி செய்கிறார்கள்? சிமியோனும் லேவியும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுகிறார்கள். அந்த பட்டணத்தில், அதாவது அந்த சீகேம் என்கிற என்ன செய்கிறான், தீனாளை எனக்கு மனைவியாக கொடுங்கள் என்று யாக்கோபிடத்தில் கேட்கும் பொழுது அவர் சகோதரர்களெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்கள் எல்லோரும் இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உடனே இவர்கள் சொன்னதை கேட்டு அந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் அந்த கஷ்டத்திலே, அந்த துயரத்தில் இருக்கும் பொழுது, அந்த விருத்தம் செய்யப்பட்டது நிமித்தம் அவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது இவர்கள் எழும்பி, சிமியோனும் லேவியும் எழும்பி அந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை ஆண் மக்களையும் கொன்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது ஒரு தீட்டுப்படுகிற காரியம் நடந்தது, இரண்டாவதாக ஒரு நயவஞ்சகமான ஒரு நாடகம் நிறைவேறுகிறது, மூன்றாவதாக கொலையை செய்து அந்த பட்டணத்தில் யாக்கோபுடைய பெயரை கெடுத்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு தீமை தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தீய ஆவியினுடைய தளம் தொடர்ந்து வருகிறது என்பதை இந்த இதில் நாம் பார்த்து கொள்ள முடியும். அப்போது இப்போ இந்த தீய ஆவியுடைய தளத்துக்கு இவங்க தப்பினார்களா, தப்பிக்க முடியுமா என்று சொன்னால், இவர்கள் தப்பின காரியத்தையும் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதாவது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்போ இவ்வளவு காலம், அதாவது ஒரு பெரிய பாடுகளுக்குள்ளே பிரவேசிச்சிட்டான். அதாவது சீகேம் பட்டணத்தில் ஒரு பெரிய காரியம், ஒரு சோகமான நிகழ்வு நடந்து விட்டது. அதாவது மகள் தீட்டுப்பட்டு போனால், அவன் தேசத்தில் உள்ள அத்தனை ஆண் மக்களையும் கொலை செய்து போட்டார்கள். அப்போது அந்த தேசமே இவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தேவனிடத்திலே வருகிறான் என்று பார்க்கிறோம். தேவனிடத்திலே நிற்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், தேவன் இப்பொழுது யாக்கோபிடத்தில் பேசுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அதாவது தேவன் வசிக்கிற இடத்திற்கு போ, அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திற்குள்ளே நீ பிரவேசி என்று சொல்லுகிறார். அவன் அப்படி பெத்தேலுக்கு போய் அங்கே என்ன செய்யணுமா, நீ பலியிடு, ஒரு பலிபீடத்தை அங்கே உண்டாக்கு என்று சொல்லுகிறார். பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே போய் பலியிடு, என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? 2வது வசனம் சொல்லுகிறது, 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான்.
ஹalleluya. பாருங்க என்ன பண்ணிட்டானா, புதைத்து போட்டான். அப்போது அந்த அந்நிய தெய்வங்கள் அவங்க கூடவே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தீயாவியுடைய தளம் அவர்கள் கூடவே வந்ததை பார்க்கிறோம். அந்த தளத்தை அவர் முறியடிக்குன்னு சொன்னார். தேவன் இடைப்பட்டார். தேவன் வந்து சொன்னார், இப்போ நீ என்ன செய், என்னுடைய தளத்துக்குள்ளே வா, தேவனுடைய தளத்துக்குள்ளே வா. அதுக்கு நீ என்ன செய்யணும், பெத்தேலுக்கு வா, பெத்தேலுக்கு வந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு, என்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொள் அது என்று சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை எப்போ ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன செய்யணும், அந்நிய தெய்வங்களை நீ புதைத்து போடு. அல்லையா, அது உன்னை தொடரக்கூடாது, அது உன்னோடு கூட இருக்கக்கூடாது, அதனுடைய காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அந்நிய தெய்வங்கள் சொல்லும் பொழுது தேவனுக்கு எதிரான, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எந்த ஒரு காரியமும் அந்நிய தெய்வத்துக்கு சமமாக இருக்கிறது. அது நம்மிடத்தில் இருக்குமானால் சாத்தானுடைய ஆவிக்குரிய தளத்துக்கு நம்மேலே அதிகாரம் இருக்கிறது. அதை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது, அந்த காரியத்தை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த வஞ்சகத்தை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த ஏமாற்றுத்தனத்தை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த சிலைகளை விட்டு வெளியே வரும் பொழுது என்ன செய்கிற தேவன் அப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் என்ன செய்கிற தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது தேவன் நம்மை சத்துருடைய தளமானது பின்தொடராமல் இருக்குன்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எனக்கு இப்படியே நான் நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, எனக்கு பாடுகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா அப்படின்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல அவன் பின்தொடர்கிறதுக்கு நாம் இடத்துல காரியம் இருக்கிறது. இயேசு தான் சொல்கிறார், நான் வாருங்கள் போவோம், அவனுக்குரியது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பிசாசு வந்து இயேசுக்கு பின்னாடி வர முடியாது. ஏன்னு சொன்னால் அவனுக்குரியது அவரிடத்துல இல்லை. அப்போ இயேசு பாடுகள் படுவதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறவராக தான் அவர் போகிறார். அல்லையா, பிசாசு அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையலை, இவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கிறார், சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அப்படி பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் எப்படி அவர் பிசாசு முறியடிச்சார்னா, பிசாசுக்கு இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற அத்தனை தீமைகள் மேலும் அத்தனை சாபங்கள் மேலும் அதிகாரம் இருக்கிறது, அவன் செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சாபத்தையும் நம்ம மேலே செயல்படுத்த அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இது சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தண்டனையையும் நம்ம மேலே செயல்படுத்த அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் உரிந்து போட்டார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் தன்மேலே அவர் சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே ஜீவனை விட்டது நிமித்தம் என்னாகிறது, சாத்தான் தோற்று போனான், சிலுவையிலே தான் தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோசேப்பு உடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆதியாகமும் 37வது அதிகாரத்தில் நாம் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த யோசேப்பு உடைய பிக்சர் வரும்போது ஃபஸ்ட்டு என்ன வருனாக்கும், யோசேப்பு சொப்பனம் கண்டான் என்று பார்க்கிறோம். இப்போ நான் சொல்ல விரும்புகிற காரியம், சொப்பனம் என்பது, அதாவது கனவு என்பது ஒரு ஆவிக்குரிய தளம். கனவு என்பது ஒரு ஆவிக்குரிய தளம். மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கனவு ஒரு ஆவிக்குரிய தளம். தேவன் தான் செய்ய விரும்புகிற காரியத்தை நம்மிடத்திலே சொல்லுவார், கனவிலே சொல்லுவார். சத்துரு பிசாசு அவன் செய்ய போகிற காரியத்தை நம்முடைய கனவிலே சொல்ல முடியும். ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய தளமாக இருக்கிறது. சொப்பனங்கள் ஒரு ஆவிக்குரிய தளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு சொப்பனம் வருது, அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தது தேவன். இப்பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். யோசேப்பு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். செய்கிற தவறுகளெல்லாம் சுட்டி காட்டி அதை திருத்துகிற மனுஷனாக அவன்
பையனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதாவது அவன் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிறான். யோசேப்பு இப்போ ஒரு ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். ஆண்டவர் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவார்ட்ஸ் கொடுக்கிறாரு. அவன் கொடுக்கப்பட்ட அவார்டு என்னன்னு சொன்னால், அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரை பெருமைப்படுத்துவது என்பதை தேவன் முடிவு செய்திருக்கிறார். அதை யோசேப்பு இடத்துல சொல்லுவதற்கு யோசேப்பு நேரில் பேசலை. ஏன்னா ஆபிரகாமிடத்தில் நேரில் பேசின தேவன், ஈசாக்கிடத்தில் பேசின தேவன், யாக்கோபிடத்தில் பேசின தேவன் யோசேப்பிடத்தில் நேரடியாக பேசாமல் கனவு வழியாக பேசுகிறார். கனவு ஒரு ஆவிக்குரிய தளமாக இருக்கிறது. அப்போது அது கனவு வழியாக பேசுகிறார். அப்போ அவனுக்கு என்ன கனவு கொடுக்கிறார்னு சொன்னாக்கா, ஒரு சொப்பனத்தை கண்டு அதை சகோதரருக்கு அறிவித்தான். அது என்னன்றது நமக்கு நன்றாக தெரியும். அதாவது, வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மற்றவர்களை விட யோசேப்பை தேவன் உயர்த்தி வைக்கிறார் என்பதை தரிசனத்திலே தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த ஆவிக்குரிய தலம், சொப்பனம் என்பது ஒரு ஆவிக்குரிய தலம். தேவன் செய்ய போகிறதை கொடுத்து இது பண்ணிவிட்டார். தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறது தான் சாத்தானுடைய தளம். அப்போது இவன் சகோதரர் செய்து கொண்டிருந்த தீமைகளை எல்லாம், தீமையான காரியங்கள் எல்லாம், கேவலமான காரியங்களை எல்லாம் தகப்பனுக்கு சொல்லுகிற நல்ல பையனாக யோசேப்பு இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவர்கள் எல்லோரும் சாத்தானுடைய தளத்திலே இருக்கிறவர்களாகவும் இவன் தேவனுடைய தளத்திலே இருக்கிறவனாகவும் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சாத்தானுடைய தளத்தில் இருக்கிறவங்க இவனை பகைக்கிறார்கள். பாருங்க, அப்போ சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா இவனை பகைக்கிறார்கள். அப்போ இந்த பகையினுடைய உச்சக்கட்டம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவன் பள்ளத்துக்குள்ளே போடுகிறார்கள். அப்பொழுது அங்கே வரக்கூடிய இஸ்மவேலரிடத்தில் அவனை தூக்கி விற்று விடுகிறார்கள். அவன் போத்திபாருடைய வீட்டிற்கு வேலைக்காரனாக போகிற ஒரு நிலைமை வருகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சொப்பனம், அதாவது முதலாவது ஒரு சொப்பனம் கண்டான், அடுத்தாவதாக ஒரு சொப்பனம் கண்டதாகவும் 9வது வசனம் சொல்கிறது, அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பாருங்க, அப்போ தேவன் அதாவது ஒரு இதோட நிப்பாட்டல இன்னொன்று கொடுத்து, உயர்வு என்பதை தேவன் இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே போகிறார். உன் சகோதரர்களுக்கு மட்டும் நீ மேற்பட்டவனாக இருக்க மாட்டேன், உன் தாய் தகப்பனுக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருத்தரை தேவன் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் அதை எதிர்த்து பிசாசுடைய தளம் வேலை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நடந்தது. அதுக்கு உதவி செய்தவர்கள் தான் அவருடைய சகோதரர்களாக இருந்தார்கள். அவனை தூக்கி கொண்டு போய் குழியில போடவும் அவனை விற்று போடவும் அவர்கள் முடிவு செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நான் சொன்னேன், இது சொப்பனம் என்பது ஒரு ஆவிக்குரிய தளம் என்று சொன்னேன். அப்போ இன்னும் அதே சொப்பனத்தை பார்த்த இன்னொரு நபரை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 5லிருந்து 8 வரை வாசிப்போமானால், அதாவது எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பாகியுமான அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த 2 பேரும், இது யோசேப்பு இல்லை, கனவு கண்டது யோசேப்பு கிடையாது. யோசேப்போட சிறைச்சாலையில் இருந்த 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னு சொன்னாக்கும், ஒருத்தர் பானபத்திரக்காரன், இன்னொருத்தர் சுயம்பாகி. அதாவது சுயம்பாகின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது அவன் மெய்காப்பாளன் என்று அர்த்தம். மெய்காப்பாளனும் அவருக்கு, அதாவது செஃப், அதாவது பானபத்திரக்காரன் சொன்னால் அவனுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுக்க வேலை செய்யக்கூடிய நபர். ஸோ இந்த 2 பேருமே சிறையிலே போட்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே வெவ்வேறான சொப்பனங்களை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் அவர்களுடைய சொப்பனத்திலே சொல்லுகிறார். அவருக்கு என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லுகிறார். ஏன் அவங்களுக்கு சொப்பனம் வருதுன்னு சொன்னால், அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்லுகிற ஒரு நபர் அங்கே அவர்களோடு கூட இருக்கிறான். அதாவது அதே சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான். யோசேப்புக்கு தேவன் அந்த கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசித்து அந்த தேவன் சொல்ல விரும்புகிற காரியத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு
ஒரு ஒரு ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அவன் அறிந்திருக்கவில்லை. அதாவது முதல் 2 சொப்பனம் வந்தது. அந்த 2 சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அதை எப்படி ஆண்டவர் செய்ய போறாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது இந்த பானபத்திரக்காரனுக்கும் இந்த சுயம்பாகிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை அவன் விலக்கி சொல்லுகிறவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம யூஸ்வலாக அப்படித்தான் நம்ம எப்படி பார்ப்போம்னு சொன்னால், இவன் பெருசாக சொல்கிறான், இவனுக்கு உள்ளது இவனுக்கே தெரியல, இவனுக்கு உள்ள காரியம் இவனுக்கே தெரியல, இவன் பெருசாக மற்றவங்களுக்கு சொல்ல வந்துட்டான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமூகத்து மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? இவனுக்கு வந்த காரியத்தை குறித்து அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை குறித்த வெளிப்பாடை தேவன் அவனுக்கு கொடுத்தார். சுயம்பாகிக்கும் பானபத்திரக்காரனுக்கும் என்ன நடக்கும் என்பதை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ அவன் அதை அவன் சொல்லுகிறான். அப்படியே அவர்களுக்கு நடக்கிறதை பார்க்கிறோம். அதாவது சுயம்பாகி தலைவனை தூக்கிலே போட்டார்கள். அதே போல் பானபத்திரக்காரனை மீண்டும் பானபத்திரக்காரனாக அரசவையிலே உட்கார வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டது. யோசேப்பு அவங்களுக்கு சொன்னால் அதே மாதிரியே நடந்தது என்று பார்க்கிறோம். அப்போது இது ஒரு ஆவிக்குரிய தளம். அதாவது சொப்பனங்கள் ஒரு ஆவிக்குரிய தளம். தேவன் நம்மிடத்தில் பேசுவார், நம்மிடத்தில் சொல்லுவார். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து நம்ம இடத்தை வெளிப்படுத்துவார். ஐயோ, நான் இவ்வளோ பிரச்சனைக்கு, என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அதை குறித்து ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அவங்க காரியத்தை பற்றி ஜெபம் பண்ணால் வெளிப்பாடு கிடைக்குது, இவங்களுக்கு ஜெபம் பண்ணால் வெளிப்பாடு கிடைக்குது என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். நமக்குரிய வெளிப்பாட்டை தேவன் நிறைவேற்றுவார். நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவார், நன்மையானதை செய்வார். ஏன்னா நாம் தேவனுடைய ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறோம். இறுதியாக ஒரு சொப்பனம் என்கிற ஆவிக்குரிய தளத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 1வது வசனம் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான் என்று பார்க்கிறோம். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அப்போ முதல்ல பார்த்தோம், யோசேப்பு 2 சொப்பனம் கண்டான். அதே போல் அடுத்ததாக 40ஆம் அதிகாரத்தில் பானபத்திரக்காரனும் சுயம்பாகியும் சொப்பனம் கண்டார்கள். அதை யோசேப்பு வெளிப்படுத்தி சொன்னான். அடுத்ததாக 41ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், பார்வோன் சொப்பனம் கண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ பார்வோனுக்கு எதுக்கு சொப்பனம் கொடுக்கப்படுது? இந்த பானபத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிக்கும் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. அது ஆவிக்குரிய தளத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ பார்வோனுக்கு கொடுத்தப்பட்டது. பார்வோனுக்கு என்ன நடக்க போகுதுங்கிற வெளிப்பாடு இல்லை, அல்லது யோசேப்புக்கு என்ன நடக்க போகிறதுங்கிற வெளிப்பாடு இல்லை, அல்லது அவங்க சுற்றி இருக்கிற மந்திரிகளை குறித்த வெளிப்பாடு இல்லை, குடும்பத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை, தேசத்தை குறித்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேசத்தை குறித்த வெளிப்பாடு. அந்த எகிப்து தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறான் பார்வோன். அப்போ அவனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய தேசத்திலே இந்த காரியங்கள் நடக்க போகிறது என்பதை சொப்பனத்திலே வெளிப்படுத்துகிறார். ஏன் சொப்பனத்தில் வெளிப்படுத்தி கொடுக்கிறார்னு சொன்னால், அந்த பார்வோனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கக்கூடிய சிறைச்சாலையிலே ஒருவன் இருக்கிறான், அந்த சொப்பனங்களை விளக்கி சொல்லுகிறவன். அவன் நிமித்தம் தேவன் பார்வோனோடு சொப்பனத்திலே பேசுகிறார். ஹல்லேலூயா. அதனால் அது எப்படி வருதுன்னு சொன்னால், பானபத்திரக்காரன்ட்ட ஷேர் பண்ணுறாரு, இப்படி இருக்கு, நான் கண்டேன்ப்பா, கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணும்போது அவன் சொல்கிறான், ஆஹா, இதை விளக்கி சொல்கிறதுக்கு ஒருத்தன் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். உடனே கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் அவனுடைய சொப்பனத்திற்கான விளக்கங்களை எடுத்து சொல்லுகிறார். அவன் வெளிப்படுத்தி அவனுக்கு யோசேப்புக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். யோசேப்பு சொல்லும் பொழுது அவனை தேசத்தின் 2வது பெரிய நபராக, பார்வோனுக்கு அடுத்த இடத்துல அவனை அமர்த்தும்படியாக காரியங்கள் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, சொப்பனங்கள் ஆவிக்குரிய தளங்கள்.